sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பர்களே, நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை கூறி ஆண்டினுடைய பொதுக்காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறைவார்த்தையானது லூக்கா நற்செய்தி 10வது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், இது நல்ல சமாரியன் நிகழ்ச்சி என்று. என உங்களுக்கு வாசிக்கிறேன். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அதை நீர் எவ்வாறு வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக, உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றீராக விட்டு சென்றார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டது மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவதும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டது மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவளியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டு அவரை அணுகி காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர்கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என்று உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, மிக அருமையான ஒரு பகுதி, அடிக்கடி நாம் சிந்திக்கின்ற பகுதி, அடிக்கடி நாம் தியானிக்கின்ற ஜெபிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. நல்ல சமாரியனுடைய ஓமை அடங்கிய லூக்கா நற்செய்தியினுடைய இந்த பகுதியாக இருக்கிறது. நீரும் போய் அப்படியே செய்யும், அதுதான் இன்றைய மைய சிந்தனையாக இருக்கிறது. நீரும் போய் அப்படியே செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, திருச்சட்ட அறிஞர் சட்டங்களை எல்லாம் படித்து வைத்திருந்தார். எனவே அவர் சொன்னார், முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் ஆண்டவரை அன்பு செய்வது மிக மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லிக் கொடுக்கிறார். எனவே முழுமையான அறிவு, முழுமையான ஆற்றல், முழுமையான அன்பு, இவற்றோடு முழுமையான இதயத்தோடு கடவுளை அன்பு செய்தால் நிச்சயமாக ஒரு மனிதன் நல்ல சமரியனாக மாறிவிடுவான். அதைத்தான் இன்று நற்செய்தி தெளிவாக கொண்டு சென்று முடிக்கின்றது.
எனவே இந்த முழு இதயம் என்று சொல்லக்கூடியதை திருச்சட்ட அறிஞர் அறிந்திருந்தார். ஆனால் ஓமையில் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நல்ல சமாரியன் தான் முழு இதயத்தோடு அன்பு செய்தான் கடவுளை. அவன்தான் உண்மையிலே ஆற்றலோடு தன்னுடைய அடுத்திருப்போருக்கு அன்பு செய்தான். ஆனால் அங்கு கடந்து சென்ற கண்டும் காணாமலும் பாராமலும் பாராமுகத்தோடும் சென்ற அந்த குரு முழு இதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்யவில்லை, முழு ஆற்றலோடு அன்பு செய்யவில்லை, முழு உள்ளத்தோடு அன்பு செய்யவில்லை. முழு உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய்திருந்தால், இதயத்தோடு அன்பு செய்திருந்தால், முழு அறிவோடு ஏற்றுக்கொண்டிருந்தால், சட்டங்கள் சம்பிரதாயங்கள் இவைகளையெல்லாம் விட அடிபட்டு கிடக்கக்கூடியவனுக்கு உதவி செய்வதை மேல் என்று அவன் அறிந்திருந்திருப்பான், புரிந்திருப்பான், அவனுக்கு உதவி செய்திருப்பான். அதுபோன்றுதான் அவனை பின்தொடர்ந்து சென்ற லேவியனும் உண்மையிலே ஆண்டவரை அன்பு செய்வது என்பது அயலானை அன்பு செய்வது என்று அறிந்திருந்தால், முழு இதயத்தோடு அவனை அன்பு செய்வதாக இருந்தால் அவனை அப்படியே குற்றுயிராக விட்டுவிட்டு செல்ல முடியாது. ஆனால் இவனும் சென்று விட்டான். அப்படி என்றால் முழுமையான இதயத்தோடு இந்த இரண்டு பேரும் அன்பு செய்யவில்லை. எனவே நிலைவாழ்வு என்று சொல்லக்கூடியது முழுமையான அன்பு செய்யக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், இந்த பதிலானது, இந்த ஓமையானது நிலைவாழ்வை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்ற கேள்விக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே நிலைவாழ்வு என்று சொல்லக்கூடியது வெறும் சடங்குகளாலோ ஆசாரங்களினாலோ வெறும் வழிபாடுகளினாலோ வரக்கூடிய ஒன்று அல்ல, திருச்சட்டத்தை பின்பற்றுவதனால் வரக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக இவைகளை கடந்து அடிபட்டு குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதன் மீது இரக்கம் கொண்ட, பரிவு கொண்ட, தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி வந்த, காயங்களுக்கு கட்டு போட்ட, சத்திரத்திலே சேர்த்த, பையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்த சமாரியனுக்கு ஒப்பாவான். சமாரியன் தான் உண்மையிலேயே ஆண்டவரை, கடவுளை முழுமையாக அன்பு செய்தவன், முழு ஆற்றலோடு சக்தியோடு அன்பு செய்தவன். ஒருவேளை அவனிடத்தில் 2 தெனாரியம் தான் இருந்திருக்கும், அதை எடுத்து கொடுக்கிறான். இனியும் செலவானால் மீண்டும் வருகின்ற பொழுது தருகிறேன் என்று சொல்லுகின்றான். எனவே அன்புக்கு அவர்களை இந்த உலகத்திலே அன்பு செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கலாம். ஆனால் முழுமையான அன்பு செய்யக்கூடியவர்கள் என்பவர்கள் இந்த மாதிரி அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அடிபட்டு குற்றுயிராக கிடக்கிறது இந்த சமூகம். சாதியம், சமயம், பொருளாதாரம், அடக்குமுறைகள், நெருக்கடிகள் இவைகளால் குற்றுயிராக கிடக்கக்கூடிய சமுதாயத்தில் நிறைய பேர்கள் வழிபாடுகளை நோக்கி கடந்து சென்று கொண்டிருப்பார்கள். சட்டங்கள் சம்பிரதாயங்கள் என்று சொல்லக்கூடியதிலே கடந்து சென்று கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு காலையில் திருப்பலிக்கு முன்னதாக முதியவர் ஒருவர் வந்து பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார், முன்னாடியெல்லாம் பெண்கள் முக்காடு போட்டு கொண்டு தான் ஜெபம் செய்தார்கள், ஆலயத்திற்கு வந்தார்கள். பொருந்தியர்கள் இது திருமுகத்தில் பவுல் சொல்கிறார் என்று என்னிடத்தில் சுட்டி காட்டினார். நான் அவரிடத்தில் என்ன சொல்ல முடியும்? முக்காடு போட்டால் நல்லதுதான், மகிழ்ச்சி தான், குளிர்காலத்தில் இன்னும் மிகுதியாக இருக்கும், காது வழியாக குளிர் ஏறாது, உண்மைதான். ஆனால் முக்காடு போட்டுக்கொண்டு பக்தியை வெளிப்படுத்துவதை விட, ஆலயத்தில் வந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுவதை விட, அடிபட்டு கிடக்கக்கூடிய சமுதாயத்தை பற்றி சிந்தித்து அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது அல்லவா மிகச்சிறந்த பணியாக இருக்க முடியும். ஸ்டான்சாமியினுடைய 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம் என்று அவர் பணி செய்த ஜார்க்கண்டில் அவருக்கு என்று பல்வேறு விழாக்களை எடுக்கிறார்கள். விழா என்றால் அவருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்குமாக இந்த நாட்களை பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த நாட்களில் அவரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மலைவாழ் மக்களுடைய சங்கடங்களை அறிந்து, அவருடைய கஷ்டங்கள் துன்பங்களை கண்டு, அதனால் ஈடுபாடு கொண்டு சமாரியனை போன்று அவருடைய வாழ்வுக்காக, முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார். இதுதான் இந்த முழுமையான ஈடுபாடு என்று சொல்லக்கூடிய, உயிர் கொடுக்கின்ற அளவிற்கு, உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு, சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற அளவிற்கு, சிறைச்சாலையில் உள்ள சித்திரவதைகளெல்லாம் அனுபவிக்கின்ற அளவிற்கு அவர் அன்பு செய்தார். இதுதான் உண்மையான முழுமையான இதயத்தோடு அன்பு செய்வது என சொல்லக்கூடியது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, நீரும் போய் எப்படியே செய்யும், சமாரியனை போன்று செயல்பட வேண்டும். நீரும் போய் அப்படியே செய்யும் என்று சொல்லுகின்ற பொழுது கண்டும் காணாமலும் பாராமுகத்தோடு சென்ற குருவை போன்று அல்ல, லேவியனை போன்று அல்ல,
சடங்குகளிலே மூடங்கி கிடக்கின்ற சமூகத்தை போல அல்ல, வழிபாட்டு கொண்டாட்டங்களில் மட்டும் முடங்கி போய் கிடக்கின்ற ஒரு சமூகத்தை போன்று அல்ல, மாறாக வழிபடுவதற்கே வாய்ப்பு இல்லாமல் ஆலயத்திற்கு சொல்ல முடியாமல் இருந்த சமாரியனை போன்று நாம் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, சமாரியனை போன்று நிறைய பேர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். நாங்களும் அவ்வாறே விரும்புகின்றோம். எனவே எங்களை ஆசிரியத்திலும் நாங்களும் சட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்கு முறைகள், மரபு முறைகள் இவைகளை கடந்து உதவி செய்வதற்கான அடிபட்டு கிடக்கின்ற, நோயிற்றிருக்கின்ற, காயப்பட்டு கிடக்கின்ற உள்ளங்களுக்கு கட்டுப்போடுகின்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென்.